மகிஷாசுரனை அன்னை துர்காதேவி வென்ற கதை. அரக்கர்களின் ராஜா ரம்பன். அவனுக்கு பிரம்மனின் ஆசிர்வாதம் இருந்ததால் எல்லா மக்களையும் தேவர்களையும் அடக்கி ஆள ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் அழகான ஒரு பெண்ணைக் கண்டு காதலில் விழுந்தார். அந்த பெண் ஒரு எருமை உருவமுடையவள். அவள் பெயர் மகிஷினி. ரம்பனும் ஒரு ஆண் எருமையாக மாறி அவளையே மணந்து கொண்டான். ஆனால் அவன் விலங்காக இருக்கும்போதே மற்றொரு எருமை தாக்கி அவன் இறந்து போனான். மகிஷினி தன் கணவர் இறந்த பிறகு தானும் இறந்துவிட வேண்டும் என்று நெருப்பில் குதித்து அவளை மாய்த்துக் கொள்ள முடிவெடுத்தாள். அப்பொழுது அவள் கர்ப்பமாக இருந்ததால் நெருப்பிலிருந்து ஒரு மனிதனின் உடலும் எருமை தலையுடைய அரக்கன் மகிஷாசுரன் என்ற மகனாக எழுந்து வந்தான். அவன் அரக்கர் குலத்திற்கு தலைமை ஏற்றான். மகிஷாசுரன் தன்னுடைய சக்தியை அதிகரிக்க பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அவனுடைய கடும் தவத்தை பார்த்து 3 உலகமும் வியந்தது. அவனுடைய தவத்தில் மெய்மறந்த பிரம்மதேவர் அவன் முன் தோன்றியபோது அவன் இவ்வுலக ஆண்கள் யாராலும் தன்னை அழிக்க முடியாத ஒரு வரத்தை பெற்றுவிட்டான். அதற்குப் பிறகு 3 உலக மக்களையும் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். 3 கடவுள்களும் தங்கள் சக்தியையெல்லாம் சேர்த்து அன்னை பராசக்தி தேவியை உருவாக்கினர். அன்னை சக்தி தேவி சிம்ம வாகனத்தில் கைலாயத்திற்கு சென்றார். அப்பொழுது அவரின் அழகில் மயங்கிய மகிஷாசுரன் அன்னை சக்தியை மணந்து கொள்ள ஆசைப்பட்டான். இதான் சரியான நேரம் என்பதை உணர்ந்த சக்தி மகிஷாசுரனை போருக்கு அழைத்தார். அன்னை சக்திக்கும் மகிஷாசுரனுக்குமிடையே கடுமையான போர் நடந்தது. சக்தி தேவி 9 திருவுருவங்களை எடுத்து அந்த கொடிய அரக்கனை அழித்தார். இந்த போர் 9 நாள் நீடித்தது. இறுதியில் 10ஆம் நாளில் மகிஷாசுரனை அழித்து இவ்வுலக மக்களை காப்பாற்றினார். இதுவே நவராத்திரி மற்றும் விஜயதசமி பண்டிகை ஆகும்.